Dear students, இந்த வீடியோவில் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கிய எக்கனாமிக்ஸ் வினாக்கள் 130 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு 6th to 10th வரைக்கும் ரிவிஷன் பண்ணதுக்கு போதுமானதாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பயிற்சி செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தொழில்துறை என்று அழைக்கப்படுவது. தொழில்துறை என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி இரண்டாம் நிலை தொழில். செகண்ட் கொஸ்டின், சேவைத்துறை என்று அழைக்கப்படுவது. சேவைத்துறை என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி மூன்றாம் நிலை தொழில். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின், கிராமங்கள் நமது நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர். கிராமங்கள் நமது நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ காந்தி. ஃபோர்த் கொஸ்டின், பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித். ஃபிஃப்த் கொஸ்டின், வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் கொஸ்டின், இயற்கையின் கொடை தவிர்த்து வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் ஆகும் என்பது யாருடைய கருத்து? இயற்கையின் கொடை தவிர்த்து வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் ஆகும் என்பது யாருடைய கருத்து? ஆப்ஷன் சி ஆல்பர்ட் மார்ஷல். நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின், தற்காலத்தில் சமுதாய மாற்றம் காணும் முகவர் என அழைக்கப்படுபவர். தற்காலத்தில் சமுதாய மாற்றம் காணும் முகவர் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் டி தொழில் முனைவோர். நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின், முதன்மை காரணிகள் என்பன. முதன்மை காரணிகள் என்பன ஆப்ஷன் சி நிலம், உழைப்பு. நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின், வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் என்று கூறியவர். வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ பேராசிரியர் சேலிக்மன். நெக்ஸ்ட் டென்த் கொஸ்டின், வளர்வீத வரி விதிப்புக்கு எதிராக உள்ள வரி எது? வளர்வீத வரி விதிப்புக்கு எதிராக உள்ள வரி எது? ஆப்ஷன் பி தேய்வு வீத வரி. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின், மத்திய வருமான சட்டம் டேஸின் கீழ் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. மத்திய வருமான சட்டம் டேஸின் கீழ் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. ஆப்ஷன் பி 1963. நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின், மாநில அரசுகளால் பொழுதுபோக்கிற்காக ஒவ்வொரு முறையும் வசூலிக்கப்படும் வரி எது? மாநில அரசுகளால் பொழுதுபோக்கிற்காக ஒவ்வொரு முறையும் வசூலிக்கப்படும் வரி எது? ஆப்ஷன் டி பொழுதுபோக்கு வரி. நெக்ஸ்ட்டு 13th கொஸ்டின், இந்தியாவில் மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? இந்தியாவில் மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? ஆப்ஷன் பி ஹரியானா. நெக்ஸ்ட்டு 14th கொஸ்டின், சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்ட நாள். சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்ட நாள். ஆப்ஷன் டி ஜூலை 1, 2017. நெக்ஸ்ட்டு 15th கொஸ்டின், தூய்மை பாரத வரியானது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. தூய்மை பாரத வரியானது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி நவம்பர் 15, 2015. 16th கொஸ்டின், ஒருவர் தமக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமையை மிக எளிதாக வேறொருவருக்கு மாற்ற இயல்வது டேஸ் வரி ஆகும். ஒருவர் தமக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமையை மிக எளிதாக வேறொருவருக்கு மாற்ற இயல்வது டேஸ் வரியாகும். ஆப்ஷன் பி மறைமுக வரி. நெக்ஸ்ட்டு 17th கொஸ்டின், வருமான வரி என்பது. வருமான வரி என்பது ஆப்ஷன் ஏ நேர்முக வரி. நெக்ஸ்ட் 18, கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும், படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும், சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும், அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும் என்றவர். கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும், படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும், சிந்தனை ஆற்றலை அளிக்கும், அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும் என்றவர்
ஆப்ஷன் ஏ அப்துல் கலாம். நெக்ஸ்ட் 19th கொஷின். இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஆப்ஷன் டி சமஸ்கிருதம். நெக்ஸ்ட் 20. டெல்லி துருக்கி சுல்தான்கள் தங்கம், வெள்ளி மற்றும் தாமிரத்தால் ஆன நாணயங்களை டேஸ் என்று அழைத்தனர். டெல்லி துருக்கி சுல்தான்கள் தங்கம், வெள்ளி மற்றும் தாமிரத்தால் ஆன நாணயங்களை டேஸ் என்று அழைத்தனர். ஆப்ஷன் சி டாங்கா. நெக்ஸ்ட் 21. சர்ஜா சூரி ஹுமாயூனை தோற்கடித்து ஆட்சியில் இருந்தபோது 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார். அது டேஸ் என அழைக்கப்பட்டது. சர்ஜா சூரி ஹுமாயூனை தோற்கடித்து ஆட்சியில் இருந்தபோது 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார். அது டேஸ் என அழைக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ ரூபியா. நெக்ஸ்ட் 22. நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்படுபவர். நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் பி ஷெர்ஷா சூரி. நெக்ஸ்ட் 23. இந்திய ரூபாயின் குறியீடு டேஸ் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. இந்திய ரூபாயின் குறியீடு யாரால் வடிவமைக்கப்பட்டது? ஆப்ஷன் பி திரு உதயகுமார். நெக்ஸ்ட் 24. பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது என்பது யாருடைய கூற்று? பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது என்பது யாருடைய கூற்று? ஆப்ஷன் பி சர் ஜான் ஹிக்ஸ். நெக்ஸ்ட் 25. எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என கூறியவர் யார்? எதுவெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்று கூறியவர். ஆப்ஷன் டி பேராசிரியர் வாக்கர். நெக்ஸ்ட் 26. விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியடைவதை குறிப்பது. விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியடைவதை குறிப்பது. ஆப்ஷன் ஏ பணவீக்கம். நெக்ஸ்ட் 27. இந்தியாவில் இந்திய அரசாங்கம் கருப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து ரூ. 500 மற்றும் ரூ. 1000 நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்த நாள். இந்தியாவில் இந்திய அரசாங்கம் கருப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து ரூ. 500 மற்றும் ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்த நாள். ஆப்ஷன் சி நவம்பர் 8, 2016. நெக்ஸ்ட் 28. பண மோசடி நடவடிக்கை தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. பண மோசடி நடவடிக்கை தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 2002. நெக்ஸ்ட் 29. வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 2015. நெக்ஸ்ட் 30. காகித பணத்தை அறிமுகப்படுத்தியது யார்? காகித பணத்தை அறிமுகப்படுத்தியது யார்? ஆப்ஷன் ஏ பிரிட்டிஷ். டே ஸ்டூடெண்ட்ஸ், சோஷியல் சயின்ஸ் 11,000 வினாக்கள் கொண்டு எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படும் மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக்கு பெற்றுக்கலாம். ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் 31. பணவியல் மற்றும் நிதி தகவல் சேகரிப்பு மற்றும் வெளியீட்டுக்கு பொறுப்பானவர் யார்? பணவியல் மற்றும் நிதி தகவல் சேகரிப்பு மற்றும் வெளியீட்டுக்கு பொறுப்பானவர் யார்? ஆப்ஷன் சி இந்திய ரிசர்வ் வங்கி. நெக்ஸ்ட் 32. இந்திய பொருளாதாரம் ஒரு. இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு. ஆப்ஷன் ஏ கலப்பு பொருளாதாரம். நெக்ஸ்ட் 33. பம்பாய் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. பம்பாய் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1940. நெக்ஸ்ட் 34. திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ மார்ச் 1950. நெக்ஸ்ட் 35. இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. நெக்ஸ்ட் 36. இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் உருவாவதற்கு கருவியாக இருந்தவர் யார்? இரண்டாம் ஐந்தாண்டு திட்ட உருவாக்கத்திற்கு கருவியாக இருந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ பி சி மஹலனோபிஸ். நெக்ஸ்ட் 37. எந்த ஆண்டு பொருளாதார கொள்கையின் மூலம் இந்திய பொருளாதாரத்தில் பொதுத்துறை, தனியார் துறை மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள் இணைந்தன?
எந்த ஆண்டு பொருளாதார கொள்கையின் மூலம் இந்திய பொருளாதாரத்தில் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை பன்னாட்டு நிறுவனங்கள் இணைந்தன? ஆப்ஷன் ஏ 1991. நெக்ஸ்ட் 38. நிதி ஆயோக் செயல்பட துவங்கிய நாள். நிதி ஆயோக் செயல்பட துவங்கிய நாள். ஆப்ஷன் பி 1/1/2015. நெக்ஸ்ட் 39. தேசிய சுகாதார உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. தேசிய சுகாதார உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 2018 to 19. இது 2018 to 19. நெக்ஸ்ட் 40. அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் எது? அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் எது? ஆப்ஷன் சி இந்திய ரயில்வே. நெக்ஸ்ட் 41. இந்திய இரும்பு எஃகு ஆணையம் ஒரு டேஸ் நிறுவனமாகும். இந்திய இரும்பு எஃகு ஆணையம் அதாவது செயில் ஒரு டேஸ் நிறுவனமாகும். ஆப்ஷன் பி மகாரத்னா நிறுவனம். நெக்ஸ்ட் 42. பொதுத்துறை டேஸ் உடையது. பொதுத்துறை அப்படிங்கிறது ஆப்ஷன் பி சேவை நோக்கம் உடையது. நெக்ஸ்ட் 43. மக்களின் வாழ்க்கை தரத்தையும் நிலையான நாட்டின் வளர்ச்சியும் குறிப்பது. மக்களின் வாழ்க்கை தரத்தையும் நிலையான நாட்டின் வளர்ச்சியும் குறிப்பது. ஆப்ஷன் ஏ பொருளாதார மேம்பாடு. நெக்ஸ்ட் 44. தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கருதப்படுவது. தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கருதப்படுவது. ஆப்ஷன் ஏ நிகர நாட்டு உற்பத்தி. நெக்ஸ்ட் 45. மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளில் தவறானது. மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளில் தவறானது. ஆப்ஷன் டி பாலினம். நெக்ஸ்ட் 46. இந்தியாவில் சூரிய சக்தி மூலம் அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் முன்னணியில் உள்ள மாநிலம் எது? இந்தியாவில் சூரிய சக்தி மூலம் அதிக மின்சார உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் முன்னிலையில் உள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் டி தமிழ்நாடு. நெக்ஸ்ட் 47. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 2010. நெக்ஸ்ட் 48. An Uncertain Glory என்ற புத்தகத்தை எழுதியவர். An Uncertain Glory என்ற புத்தகத்தை எழுதியவர். ஆப்ஷன் ஏ அமர்த்திய சென். நெக்ஸ்ட் 49. பாலின விகிதம் என்பது. பாலின விகிதம் என்பது ஆப்ஷன் டி 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம். நெக்ஸ்ட் 50. பல ஆண்டுகளின் உபயோகத்திற்கு பிறகு தீர்ந்து போகும் வளம். பல ஆண்டுகளின் உபயோகத்திற்கு பிறகு தீர்ந்து போகும் வளம். ஆப்ஷன் சி புதுப்பிக்க இயலாத வளம். நெக்ஸ்ட் 51. அனல் மின் நிலையம் அதிக அளவிலான டேஸ் வெளியிடுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது. அனல் மின் நிலையம் அதிக அளவிலான எதை வெளியிடுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது? ஆப்ஷன் டி கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் 52. முதலில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யார்? முதலில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ஃபெரோஸ் ஷா துக்ளக். நெக்ஸ்ட் 53. ஸ்லேட்டர் கிராமம் என்று கூறப்படும் கிராமம் எது? ஸ்லேட்டர் கிராமம் என்று கூறப்படும் கிராமம் எது? ஆப்ஷன் ஏ இருவேல்பட்டு. நெக்ஸ்ட் 54. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பல்வேறு துறைகளில் எந்த இறங்கு வரிசை சரியானது? இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பல்வேறு துறைகளில் எந்த இறங்கு வரிசை சரியானது? ஆப்ஷன் சி சார்புத்துறை, இரண்டாம் துறை, முதன்மை துறை. நெக்ஸ்ட் 55. பொருந்தாத ஒன்றை கண்டறிக. பொருந்தாத ஒன்றை கண்டறிக. வங்கியியல், ரயில்வே, காப்பீடு, சிறுதொழில். சரியான விடை ஆப்ஷன் டி சிறுதொழில். நெக்ஸ்ட் 56. தமிழ்நாட்டில் டேஸ் துறையில் அதிக நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் எந்த துறையில் அதிக நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர்? ஆப்ஷன் ஏ வேளாண்மை. நெக்ஸ்ட் 57. ரூபியா என்ற வெள்ளி நாணயத்தின் எடை. ரூபியா என்ற வெள்ளி நாணயத்தின் எடை
ஆப்ஷன் சி 178 கிராம். நெக்ஸ்ட்டு 58, இந்தியாவில் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்தும் பணியினை மேற்கொள்வது. இந்தியாவில் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்தும் பணியினை மேற்கொள்வது. ஆப்ஷன் டி இந்திய ரிசர்வ் வங்கி. நெக்ஸ்ட்டு 59, இந்தியாவில் முதலில் 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் முதலில் 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1969. நெக்ஸ்ட்டு 60, இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட நாள். இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட நாள். ஆப்ஷன் ஏ 1/4/1935. 61, இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1949. டே ஸ்டூடெண்ட்ஸ், இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல் சயின்ஸ் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய 10,000 வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பேங்க் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு 62, அந்நிய செலவாணியை அதன் நாடுகளுடன் சரியாக பொருத்துக. அந்நிய செலவாணியை அதன் நாடுகளுடன் சரியாக பொருத்துக. இந்தியா, இங்கிலாந்து, ஐரோப்பிய ஒன்றியம், கனடா, ரூபாய், பவுண்ட், யூரோ, டாலர். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. நெக்ஸ்ட்டு 63, இந்தியாவில் எந்த ஆண்டு வரை 6ஆம் ஜார்ஜின் உருவம் பொறித்த பணம் புழக்கத்தில் இருந்தது. இந்தியாவில் எந்த ஆண்டு வரை 6ஆம் ஜார்ஜின் உருவம் பொறித்த பணம் புழக்கத்தில் இருந்தது. ஆப்ஷன் டி 1947. நெக்ஸ்ட்டு 64, தற்போது இந்திய ரிசர்வ் வங்கி அச்சடிக்க அதிகாரமுள்ள அதிகபட்ச மதிப்பு. தற்போது இந்திய ரிசர்வ் வங்கி அச்சடிக்க அதிகாரமுள்ள அதிகபட்ச மதிப்பு. ஆப்ஷன் டி 10,000. நெக்ஸ்ட்டு 65, தமிழகத்திற்கு பெரும் நீர் ஆதாரமாக இருப்பது. தமிழகத்திற்கு பெரும் நீர் ஆதாரமாக இருப்பது. ஆப்ஷன் பி வடகிழக்கு பருவமழை. நெக்ஸ்ட்டு 66, மறைநீர், அதாவது விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர், அதை தான் மறைநீர்னு சொல்லுவோம். மறைநீர் எனும் பதம் டோனி ஆலன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. மறைநீர் எனும் பதம் டோனி ஆலன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1990. நெக்ஸ்ட்டு 67, மேட்டூர் அணை கட்டப்பட்ட ஆண்டு, அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம். மேட்டூர் அணை கட்டப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1934. நெக்ஸ்ட்டு 68, கீழ்கண்டவற்றுள் உணவல்லாத பயிர் எது. கீழ்கண்டவற்றுள் உணவல்லாத பயிர் எது. ஆப்ஷன் டி தென்னை. நெக்ஸ்ட்டு 69, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள். ஆப்ஷன் சி அக்டோபர் டு டிசம்பர். நெக்ஸ்ட்டு 70, தமிழகத்தில் அதிக எண்ணிக்கையிலான வெளிக்குடியேற்ற பதவியில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம். தமிழகத்தில் அதிக எண்ணிக்கையிலான வெளிக்குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம். ஆப்ஷன் சி சென்னை. நெக்ஸ்ட்டு 71, உலகிலேயே நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவை. உலகிலேயே நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவை. ஆப்ஷன் பி ஆர்டிக் டர்ன். நெக்ஸ்ட்டு 72, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை. ஆப்ஷன் ஏ 121 கோடி. நெக்ஸ்ட்டு 73, குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு. குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு. ஆப்ஷன் சி ஜிடிபி. நெக்ஸ்ட்டு 74, இடைநிலை பண்டத்தின் மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்த்தால் ஏற்படும் விளைவு. இடைநிலை பண்டத்தின் மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்த்தால் ஏற்படும் விளைவு. ஆப்ஷன் டி இருமுறை கணக்கிடுதல். நெக்ஸ்ட்டு 75, மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பண மதிப்பு.
மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பண மதிப்பு. ஆப்ஷன் பி நிகர நாட்டு உற்பத்தி. நெக்ஸ்ட் 76 நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வகுப்பதன் மூலம் கிடைப்பது. நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வகுப்பதன் மூலம் கிடைப்பது. ஆப்ஷன் சி தலா வருமானம். நெக்ஸ்ட் 77 இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்ற புத்தகத்தை எழுதியவர். இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்ற புத்தகத்தை எழுதியவர். ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜி. நெக்ஸ்ட் 78 இந்தியாவில் தனிநபர் வருமானத்தை பற்றி முதலில் கூறியவர். இந்தியாவில் தனிநபர் வருமானத்தை பற்றி முதலில் கூறியவர். ஆப்ஷன் டி தாதாபாய் நவ்ரோஜி. நெக்ஸ்ட் 79 இந்தியாவின் நிதியாண்டில் முதல் காலாண்டிற்கான மாதங்கள். இந்தியாவின் நிதியாண்டில் முதல் காலாண்டிற்கான மாதங்கள். ஆப்ஷன் ஏ ஏப்ரல் மே ஜூன். நெக்ஸ்ட் 80 முதன்மை துறை என அழைக்கப்படும் துறை. முதன்மை துறை என அழைக்கப்படும் துறை. ஆப்ஷன் ஏ வேளாண்மை துறை. நெக்ஸ்ட் 81 இந்தியாவின் மிகப்பெரிய துறை. இந்தியாவின் மிகப்பெரிய துறை. ஆப்ஷன் சி பணிகள் துறை. நெக்ஸ்ட் 82 பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஓர் அம்சமாகும் என்று கூறியவர். பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஓர் அம்சமாகும் என்று கூறியவர். ஆப்ஷன் டி அமர்த்தியா சென். நெக்ஸ்ட் 83 இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம். இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம். ஆப்ஷன் பி 65 ஆண்டுகள். நெக்ஸ்ட் 84 மனித மேம்பாட்டு குறியீடு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. மனித மேம்பாட்டு குறியீடு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1990. நெக்ஸ்ட் 85 மனித மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்திய பொருளியல் அறிஞர். மனித மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்திய பொருளியல் அறிஞர். ஆப்ஷன் ஏ முஹம்மத் உல் ஹிக். நெக்ஸ்ட் 86 2017 படி இந்தியாவின் HDI மதிப்பு. 2017 படி இந்தியாவின் HDI மதிப்பு. ஆப்ஷன் பி 0.640. நெக்ஸ்ட் 87 GNH என்ற வார்த்தையை 1972 உருவாக்கிய பூட்டான் அரசர். GNH என்ற வார்த்தையை 1972 உருவாக்கிய பூட்டான் அரசர். ஆப்ஷன் சி ஜிகமே சிங்கைய வாங்கக். நெக்ஸ்ட் 88 கீழ்கண்டவற்றுள் எது வர்த்தக கொள்கை. கீழ்கண்டவற்றுள் எது வர்த்தக கொள்கை. ஆப்ஷன் பி இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை. நெக்ஸ்ட் 89 இந்திய பொருளாதாரம் என்பது. இந்திய பொருளாதாரம் என்பது. ஆப்ஷன் ஏ வளர்ந்து வரும் பொருளாதாரம். நெக்ஸ்ட் 90 உலகமயமாக்கல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார். உலகமயமாக்கல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார். ஆப்ஷன் டி தியோடோர் லெவிட். நெக்ஸ்ட் 91 ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு புதிய கடல் பாதையை கண்டுபிடித்தவர் யார். ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு புதிய கடல் பாதையை கண்டுபிடித்தவர். ஆப்ஷன் ஏ வாஸ்கோட காமா. நெக்ஸ்ட் 92 ஆங்கிலேயர்களுக்கு கோல்டு ஃபயர்மேன் என்ற பட்டத்தை வழங்கி 1632 அவர்களை தங்கள் ராஜ்ய துறைமுகத்தில் இலவசமாக வர்த்தகம் செய்யவும் அனுமதி வழங்கியவர் யார். ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்ற பட்டத்தை வழங்கி 1632 அவர்களை தங்கள் ராஜ்ய துறைமுகத்தில் இலவசமாக வர்த்தகம் செய்யவும் அனுமதி வழங்கியவர் யார். ஆப்ஷன் ஏ கோல்கொண்டாவின் சுல்தான். நெக்ஸ்ட் 93 அந்நிய செலாவணி சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். அந்நிய செலாவணி சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். ஆப்ஷன் ஏ ஜனவரி 1 1974. நெக்ஸ்ட் 94 பொறுத்துக. வெளிநாட்டில் உள்ள இந்தியாவின் பன்னாட்டு நிறுவனங்கள் அதோட தலைமையகத்தோட பொறுத்து சொல்கிறாங்க. பாரத் ஏர்டெல், மைக்ரோமேக்ஸ் இன்டர்மேட்டிக்ஸ், அமுல். தலைமையகம் புதுடெல்லி. தகவல் தொடர்பு கூர்கான் மின்னணு பொருட்கள், ஆனந்த் உணவுப் பொருட்கள். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3. நெக்ஸ்ட் 95 உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம். உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம். ஆப்ஷன் டி ஜெனீவா சுவிட்சர்லாந்து. நெக்ஸ்ட் 96 இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது.
இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது? ஆப்ஷன் டி 1994. நெக்ஸ்ட்டு 97. சரிவிகித உணவு, பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல், சுகாதாரம், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றிற்கான உடல், பொருளாதார மற்றும் சமூக அணுகல் என்பது ஊட்டச்சத்து பாதுகாப்பாகும் என்பது யாருடைய கருத்து? ஆப்ஷன் ஏ MS சுவாமிநாதன். நெக்ஸ்ட் 98. உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட மாநிலம். உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட மாநிலம். ஆப்ஷன் பி தமிழ்நாடு. நெக்ஸ்ட் 99. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 2013. நெக்ஸ்ட் 100. இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் டேஸாக உள்ளது. இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் டேஸாக உள்ளது. ஆப்ஷன் ஏ 1000க்கு 1.7. நெக்ஸ்ட் 101. தமிழ்நாட்டின் அதிக MPI மாவட்டங்கள். தமிழ்நாட்டின் அதிக MPI மாவட்டங்கள். ஏ காஞ்சிபுரம், சென்னை, பி கடலூர், நாகப்பட்டினம், சி கோயம்புத்தூர், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் 102. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம் கிராமப்புறங்களில் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம் கிராமப்புறங்களில் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ ஜூலை 1, 1982. நெக்ஸ்ட் 103. 6 மாதங்கள் முதல் 36 மாதங்கள் வரையிலான குழந்தைகளுக்கு உணவில் ஊட்டச்சத்து வழங்கப்படாத நிலையில் குக்கிராமங்களில் வழங்கப்படும் திட்டம் எது? 6 முதல் 36 மாதங்கள் வரையிலான குழந்தைகளுக்கு உணவில் ஊட்டச்சத்து வழங்கப்படாத நிலையில் குக்கிராமங்களில் வழங்கப்படும் திட்டம் எது? ஆப்ஷன் சி பிரதம மந்திரி கிரமோதயா யோஜனா. நெக்ஸ்ட் எது சரியானது? 1. HIV அதிக விளைச்சல் தரும் வகைகள். MSP குறைந்தபட்ச ஆதரவு விலை. BDS பொது விநியோக முறை. FCI இந்திய உணவுக் கழகம். சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் 105. நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச் சட்டம் 480 கொண்டு வந்த நாடு. நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச் சட்டம் 480 கொண்டு வந்த நாடு. ஆப்ஷன் ஏ அமெரிக்கா. நெக்ஸ்ட் 106. டேஸ் நிலை என்பது மக்கள் தொகை மற்றும் மனித வளர்ச்சியின் ஒட்டுமொத்த நல்வாழ்வின் குறியீடுகளில் ஒன்று. டேஸ் நிலை என்பது மக்கள் தொகை மற்றும் மனித வளர்ச்சியின் ஒட்டுமொத்த நல்வாழ்வின் குறியீடுகளில் ஒன்று. ஆப்ஷன் ஏ ஆரோக்கியம். நெக்ஸ்ட் 107. மத்திய அரசு பணத்தின் அளிப்பு, வட்டி வீதம், பணவீக்கம் மற்றும் அந்நிய செலாவணி ஆகியவற்றை எதன் மூலம் கட்டுப்படுத்துகிறது? மத்திய அரசு பணத்தின் அளிப்பு, வட்டி வீதம், பணவீக்கம் மற்றும் அந்நிய செலாவணி ஆகியவற்றை எதன் மூலம் கட்டுப்படுத்துகிறது? ஆப்ஷன் ஏ இந்திய மைய வங்கி. நெக்ஸ்ட் 108. இந்தியாவில் முதலாக வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்தியாவில் முதலாக வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ சர் ஜேம்ஸ் வில்சன். நெக்ஸ்ட் 109. இந்தியாவில் முக்கியமான மறைமுக வரி எது? இந்தியாவில் முக்கியமான மறைமுக வரி எது? ஆப்ஷன் ஏ சுங்கவரி GST. 110. GST இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள். GST இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள். ஆப்ஷன் ஏ மார்ச் 29, 2017. நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றில் GST விகிதத்தில் சரியானது. கீழ்கண்டவற்றில் GST விகிதங்களில் சரியானது. ஏ 5%, 12%, பி 18%, சி 28%, டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் 112. சுத்தமான பணச் செயல்பாடு அதாவது ஆப்ரேஷன் ஆஃப் மணி தொடங்கப்பட்ட நாள். சுத்தமான பணச் செயல்பாடு தொடங்கப்பட்ட நாள். ஆப்ஷன் சி ஜனவரி 1, 2017. நெக்ஸ்ட் 113. ஒரு நாடு ஒரே மாதிரியான வரி என்பதை எந்த வரி உறுதிப்படுத்துகிறது? ஒரு நாடு ஒரே மாதிரியான வரி என்பதை எந்த வரி உறுதிப்படுத்துகிறது? ஆப்ஷன் சி பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. 114. கருப்பு பணத்திற்கான காரணங்கள் என கண்டறியப்பட்ட அடையாளம் எவை? கருப்பு பணத்திற்கான காரணங்கள் என கண்டறியப்பட்ட அடையாளம் எவை? ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். அதாவது பண்டங்கள் பற்றாக்குறை, அதிக வரி விகிதம், கடத்தல். மேற்கூறிய அனைத்தும் சரியானது. நெக்ஸ்ட் 115. தமிழ்நாட்டில் தோல் உற்பத்தி தொழிலானது எந்த பகுதியில் நடைபெறுகிறது? தமிழ்நாட்டில் தோல் உற்பத்தியானது
எந்த பகுதியில் நடைபெறுகிறது? ஆப்ஷன் ஏ திண்டுக்கல், ஆப்ஷன் பி வேலூர், ஆப்ஷன் சி ஆம்பூர், ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. தமிழ்நாட்டில் தோல் உற்பத்தி தொழிலானது திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர் அனைத்து இடங்களிலுமே நடைபெறுகிறது. நெக்ஸ்ட் 116 கொதிகலன் மற்றும் விசையாழிகள் தயாரிப்பதற்காக பாரத கனரக மின்சாதன நிறுவனத்தை மத்திய அரசு எங்கு நிறுவியுள்ளது? கொதிகலன் மற்றும் விசையாழிகள் தயாரிப்பதற்காக பாரத கனரக மின்சாதன நிறுவனத்தை மத்திய அரசு எங்கு நிறுவியுள்ளது? ஆப்ஷன் பி திருச்சி. நெக்ஸ்ட் 117 சென்னை புறநகரில் உள்ள போர் தளவாடங்கள் தயாரிக்கும் கனரக வாகன தொழிற்சாலை எங்கு உள்ளது? சென்னை புறநகரில் உள்ள போர் தளவாடங்கள் தயாரிக்கும் கனரக வாகன தொழிற்சாலை எங்குள்ளது? ஆப்ஷன் சி ஆவடி. நெக்ஸ்ட் 118 ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுவது? ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுவது? ஆப்ஷன் பி சென்னை. நெக்ஸ்ட் 119 டிவிஎஸ் மற்றும் அசோக்லேண்ட் தொழிற்சாலைகள் எங்கு உள்ளன? டிவிஎஸ் மற்றும் அசோக்லேண்ட் தொழிற்சாலைகள் எங்கு உள்ளன? ஆப்ஷன் ஏ ஒசூர். 120 நெசவாளர் நகரம் என அழைக்கப்படும் நகரம்? நெசவாளர் நகரம் என அழைக்கப்படும் நகரம்? ஆப்ஷன் சி கரூர். நெக்ஸ்ட் 121 குட்டி ஜப்பான் என அழைக்கப்படும் நகரம்? குட்டி ஜப்பான் என அழைக்கப்படும் நகரம்? ஆப்ஷன் சி சிவகாசி. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. ஐடி பொருளாதார சிறப்பு மண்டலங்கள் மாவட்டங்களுடன் சரியாக பொறுத்துக. ஐடி பொருளாதார சிறப்பு மண்டலங்கள் மாவட்டங்களுடன் சரியாக பொறுத்துக. மதுரை, திருநெல்வேலி, சேலம், ஒசூர், விஸ்வநாதபுரம், ஜாகிர், அம்மாபாளையம், கங்கை கொண்டான், வடபாளஞ்சி, கிண்ணிமங்கலம். சரியான விடை ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. நெக்ஸ்ட்டு 123 நாட்டில் ஏற்றுமதிக்கு இடையூறு இல்லாத சூழலை கருத்தில் கொண்டு சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்கான ஒரு கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? நாட்டில் ஏற்றுமதிக்கு இடையூறு இல்லாத சூழலை கருத்தில் கொண்டு சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்கான ஒரு கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 2000. நெக்ஸ்ட்டு 124 தமிழ்நாடு சிறுதொழில் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? தமிழ்நாடு சிறுதொழில் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் பி 1965. நெக்ஸ்ட்டு 125 ஸ்டாண்ட் ஆஃப் இந்திய திட்டம் தொடங்கப்பட்ட நாள்? ஸ்டாண்ட் ஆஃப் இந்திய திட்டம் தொடங்கப்பட்ட நாள்? ஆப்ஷன் சி ஏப்ரல் 5, 2016. நெக்ஸ்ட்டு 126 குழாய்கள் மற்றும் நீர் இறைக்கும் இயந்திரம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது? குழாய்கள் மற்றும் நீர் இறைக்கும் இயந்திரம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது? ஆப்ஷன் பி கோயம்புத்தூர். நெக்ஸ்ட்டு 127 தூத்துக்குடி டேஸ் என அழைக்கப்படுகிறது? தூத்துக்குடி டேஸ் என அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி தமிழ்நாட்டின் நுழைவாயில். நெக்ஸ்ட்டு 128 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது ஐடி என்ற சொல்லுக்கு டேஸ் என பொருள்? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ற சொல்லுக்கு ஆப்ஷன் பி தகவல் தொழில்நுட்பம் என்பது பொருள். நெக்ஸ்ட்டு சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு? சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் சி 1971. நெக்ஸ்ட்டு 130 ஸ்டாண்ட் ஆஃப் இந்திய திட்டம் தொடங்கப்பட்ட நாள்? ஸ்டாண்ட் ஆஃப் இந்திய திட்டம் தொடங்கப்பட்ட நாள்? ஆப்ஷன் சி ஏப்ரல் 5, 2016.